நீ போப்பா. கையில நீ கவலைப்படாதம்மா. அவன் பைத்தியக்காரன், கோபக்காரன், அப்படித்தான் பேசுவான். மா வாய் மூடிட்டு இரு. மாமா பத்தி எதுவும் பேசாத. மாப்பிள்ள, கையலு மாப்பிள்ள, கையலு அழுவாதடி. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்ட? அவன் ஒரு முட்டாள்டி, அப்படித்தான் பேசுவான். இப்ப என்ன பேசிட்டாங்க? மா இனிமே அவர் எது பேசினாலும் எனக்கு கோவமே வராதுமா. கையில் உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கு மாப்பிள்ள. அதுவே பாவம், மனசு உடைஞ்சு போயிருக்கு. அதுகிட்ட போய் நீ இப்படி பேசுவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள. ச்சே, நீ அவனுக்காக கண்டு போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் கெஞ்சின. ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவனுக்காக கொட்டினேன். அவன் அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம உன்னை வந்ததும் கண்கலங்க வச்சுட்டான். அவன் இன்னும் மாறல கையில, அப்படியே தான் இருக்கான். நெஞ்செழுத்தக்காரன், முட்டாள்தனமான கோவக்காரன். ஆமா, நான் முட்டாள்தனமான கோவக்காரன் தான். நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சேன் மாமா? பொண்டாட்டி நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் சூடு சொன்ன இல்லாம சுத்திட்டு இருக்கிறதுக்கு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுற? மா அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசாதமா. எந்த புருஷன் தான் பொண்டாட்டிய திட்டல? நான் தான் இத்தனை நாளா அவரை சரியா புரிஞ்சுக்கல. இனிமேல இருந்தாவது அவர் ஏன் கோவமா இருக்காரு, அவருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏதாவது இருக்கான்னு புரிஞ்சு தெரிஞ்சு அவருக்கு பக்கபலமா இருக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இவ இப்படி பேசுறா? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். முன்னாடி இருந்த பிரபா வேற, பொண்டாட்டி வீட்டுல தின்னுகிட்டு வேலை இல்லாம திரிஞ்சுக்கிட்டு தினம் தினம் அவமானப்படுறதுக்கு செத்தே போயிடலாம் நினைச்சான் பாரு, அந்த பிரபா வேற. இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட வந்து ஆறுதல் சொல்றான் அது இதுன்னு வந்து நின்றாத மாமா. மாப்பிள்ள, எங்க அம்மா ஒப்பாரி வைக்கும் தான் இந்த வீட்டுல இருக்கேன். இல்லைன்னா நல்லா எப்போ கிளம்பி இருப்பேன். என் கடுப்பை கிளப்பாத வரைக்கும், இந்த வீட்டுல யாரும் என்கிட்ட அனாவசியமா பேசாத வரைக்கும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒன்னோ நீயோ என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். மாப்பிள்ள, எல்லாம் கைகுடி வர நேரத்துல ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுற? மாமா, இத்தனை நாளா உன் பேச்சை கிட்ட அழிஞ்சதெல்லாம் போதாதா? இனிமேலாச்சும் என்ன கொஞ்சம் சுயமா யோசிக்க விடு. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் வாழ விடுங்க. ஒண்ணு இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். இதான் நீங்க எல்லாரும் எனக்கு செய்யற பெரிய உதவி. ஆமாண்டி, உனக்கே தெரியுது இல்ல, அவனோட தாழ்வு மனப்பான்மையினாலதான் உன்னை இப்படி பாட்டி எடுக்கிறான்னு. நீ வேலைக்கு போறது அவனுக்கு பிடிக்கல, உன் படிப்பை பார்த்து அவனுக்கு பொறாம. நீ எங்க போறேன்னு வேவு பாக்குறதுக்காகத்தான் உன் பின்னாடி ஆட்டோல திரிச்சுக்கிட்டு இருந்தான். ச்சே, இப்படிப்பட்டவனை அவசரப்பட்டு நான் அவனுக்கு கட்டி வச்சுட்டேன்டி. என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் முட்டாள். மா நீ அழுவாதம்மா. நீ எந்த தப்பும் பண்ணல. மாமா நல்லவர்தாம்மா. என்ன கொஞ்சம் கோவமா இருக்காரு, அவ்வளவுதான். அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கையலு, அவன் உனக்கு பொருத்தமானவனே இல்லடி. என் பொண்ணு எதுக்கு தினமும் அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கணும்? பேசாம அவனை விட்டுடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாய மூடுமா. இது தெரியாம நடந்த கல்யாணமோ இல்ல தெரிஞ்சு நடந்த கல்யாணமோ, அது என் புருஷன், நான் அதோட பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இனிமே மாமா பத்தி எதுவும் பேசாத. ஐயோ, என் பொண்ணு தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாளே, நான் என்ன செய்வேன்? ஹே, அவனை போய் பாத்தியாடி? யார? யாரா? அதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் தலை சுத்துற மாதிரி மேடின்னு ஒருத்தன் வந்திருக்கானே ஆபீஸ்க்கு. அதான்டி கிருஷ்ணன், நீலவண்ண கண்ணன். சுருக்கமா சொன்னா கிருஷ், நம்ம சேல்ஸ் ஹெட். அவர் தான் உன்னை பர்சனலா கூப்பிட்டாராமே. அந்த ஹெச்ஆர் உன்கிட்ட சொல்லிட்டாளா? என்கிட்ட மட்டும் இல்ல,
எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி செம்ம வயிற்றுச்சல்ல இருக்குடி. உன்னை திட்டிட்டே இருக்குடி. சூர்யா மாதிரி அவனா வந்தா உடனே ஓடி போய் பேசுங்கடி. வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்கு உங்க கதை. எப்படியோ போங்க. ஏய் எப்படி எப்படி நான் அவன்கிட்ட போய் பேசுறது? அவன் கூப்பிடும்போது நான் போல, இப்ப திரும்பவும் அவன் கூப்பிடுவானா? நீ அவன் மனசுல இருந்தா கூப்பிடுவான், இல்ல வேலை விஷயத்துக்கு மட்டும் கூப்பிட்டு இருந்தா இப்போதைக்கு கூப்பிட மாட்டான். ஐயோ அப்படியா சொல்ற? அப்ப நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டனா? ஏய் லூசுங்களா, அப்படி போய் பேசுங்க. வேலை டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. பாரா. நந்தினி, உன்னை கிறிஷ் சார் கேபினுக்கு கூப்பிடுறாரு. ஓ மை காட். ஹே சூப்பர் சூப்பர், சீக்கிரம் போ போ. அவர் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாராம். உன்னை கூப்பிட்டுருக்காருனா யூ வெரி லக்கிடி. கோ கோ. ஏய் அவன் ஃபேஸ பாரு. அவனை கூல் டவுன் ஆகவே விடாத. போய் கிறிஷ பத்தி என்ன பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இரு. 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். நான் உன் ஆளை பாத்துக்கணுமா? ஏய் ப்ளீஸ் டி, நான் கிறிஷ் கிட்ட பேசுறத தேவ் பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுடி. சரி சரி போ, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். தேவ் ஒரு நிமிஷம் வரியா? எதுக்கு? சொல்றேன். ஏய் போடா போ. ஜெனிக்கு இது பார்ட் டைம் ஜாப் போல இருக்கு. ஆஃபீஸ் வேலையை தவிர மற்ற வேலை நல்லா செய்யுங்கடா. So, you're Nandini, right? எஸ் சார். Sir, I told you to call me Krish, okay? எஸ் சார். Good. என்ன தேவ் அப்படி பாக்குற? என்ன பார்க்குறேன்? நீ ஒண்ணுமே பாக்கலையா? இல்லையே. நீ சரியான தத்தி பா. ஏய் யாரை பார்த்து தத்தின்ற? ஐயோ நான் அப்படி சொல்லல, நந்தினி தான் சொன்னா. அவ சொன்னாளா? ஆமா, பின்ன அவ்வளோ அழகான பொண்ணு உன்னை சுத்தி சுத்தி வரத பார்த்து நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. அங்க பாரு, எவனோ ஒருத்தன் புதுசா வந்து உன் ஆள் அவன் கூப்பிட்டு பேசுறான். அங்க கொஞ்சம் பாரு. எவ்வளோ தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது போல. இன்னொரு தடவை நீங்கள் என்ன சார்ன்னு கூப்பிட்டீங்க. This will be the last time you're entering my cabin, okay? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ். நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க, அப்படியே கூப்பிடுறேன். நேத்து கவனிச்சியா நீ? என்ன கவனிச்சியா? மத்தவங்களுக்கெல்லாம் ஹாய்னு சொல்லிட்டு போனவன் நந்தினிக்கு மட்டும் கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணான். இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அவ சொன்னதுல தப்பே இல்ல, நீ தத்தி தான். ஏய் ஓவரா பேசாத, செம்ம கடுப்பாயிடுவேன். அட உண்மையா சொன்னா நீ எதுக்கு இப்ப கடுப்பாகுற? கொளுத்து வேலை செய்யறவன் கிட்ட டைமண்ட் ரிங்க கொடுத்தா அவன் அது ஓரமா வச்சுட்டு செங்கலை தூக்கிட்டு போவானா. அதே மாதிரிதான் இருக்கு. அங்க பார், உன்னோட டைமண்ட் ரிங் அவனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத. நான் என்ன கொல்ல கூட்ட தலைவனா என்ன? அந்த காலத்து நம்பியார் மாதிரி எஸ் பாஸ் நோ பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ நான் அப்ப எப்படிதான் உங்களை கூப்பிடுறது? என் ஃபோனில் கூப்பிடுறது? போன்ல கூப்பிடுறதா? யா, என் மொபைல் நம்பர். உங்கள் நம்பரை இதில் ஃபீட் பண்ணிருங்க. போன் நம்பரா? அதான் நேர்லயே உட்கார்ந்துருக்கனே, எதுக்கு போன்? எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா, ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, சாட்டர்டே சண்டே வேறு ஆஃபீஸ் லீவு, எப்படி பேசுவோம்? சாட்டர்டே சண்டே பேசுவோமா? யா, நீங்கள் உங்கள் நம்பரை என் மொபைலில் டைப் பண்ணிங்கன்னா நான் உங்ககிட்ட பேசுவேன். இல்லை என்கிட்ட பேசாத உங்ககிட்ட நான் எதுக்கு பேச போகிறேன்? பேசுகிறதும் பேசாததும் உங்கள் இஷ்டம். மொபைல் லாக்ல இருக்கா? நானும் சரி, என் மொபைலும் சரி, எப்போவுமே ஓப்பன் டைப் தான். என்ன தொடுறதும் சரி, என் மொபைலை தொடுறதும் சரி, அதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அதனால் நீங்கள் மொபைல் எடுத்து தாராளமாக யூமே டைப் பண்ணி வந்தோம். ஓகே. யா, நம்ம ஆளு பாக்குறானா? பாக்குறான். யா.
நாண்டி. உங்கள் பேர் முழுசாக கூப்பிடுறத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூப்பிட்டா தான் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. உங்கள் பேர் மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். யா. நைட் யூஸ்வலாக எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? மேபி 10, 11, 12. நடுவில் எழுந்து தூங்குவீங்களா என்ன? ஒரு டைம் சொல்லுங்கள். 10, 11. நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓகே, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ரிப்ளை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லைனா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐம் கைண்ட் ஆஃப் அ ஜென்டில்மேன். ஓகே? ஓகே. குட். ரிப்ளை பண்ணுவீங்களா? இவன் நமக்கு பிராக்கெட் போடுறான் போல இருக்கே. நம்ம டெடி பியர் என்ன பண்ணுது? நல்லா வயிறு எரியட்டும். நிலைமைய பார்த்தா ரிப்ளை பண்ணிதான் ஆகணும் போல இருக்கு. நிலைமையா? நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன்ல சொல்லவா? யா ஷோர். இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் தட் வே இட்ஸ் டோட்லி ஆல் ரைட். ஆக்சுவலாக உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு டைம் போகிறதே தெரில. இன்ஃபேக்ட் நான் ஆஃபீஸுங்கிறதே மறந்துட்டேன். சொல்லப்போனால் உங்களை கூப்பிட்ட காரணத்தை கூட மறந்துட்டேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பேசாமல் நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. We will talk about this later. ஓகே. Yeah? யா, தேங்க்யூ. ஐயோ ஐயோ, கை கொடுத்துட்டான். எனக்கெல்லாம் கை கொடுத்தா நான் மைக் அடிச்சு கீழே விழுந்துருவேனே. ஐயோ ஐயோ, வரா வரா, போ போ, கொடுத்து வச்சவ. டேய் என்னாச்சு? இருடா சொல்கிறேன். அடப்பாவீங்களா, உங்களுக்குலாம் சோறு போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்து பீடா மடிச்சு கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் தூங்குவீங்கன்னு பார்த்தா நைட்டு 10 மணிக்கு மேலே இப்படி கலகம் பேசிட்டு இருக்கீங்களே. ஏங்க போதுங்க, அப்புறம் சொல்லலாம்னு நீங்க இப்படியே தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மாயா கிட்ட எப்பதான் சொல்லுவீங்க? ஏன் முதல்லயே சொல்லன்னு மாயா நம்மள தான் கத்த போறா. ஏய் லூசு, செல்வி அவ இஷ்டத்துக்கு ஆடுறதும் என் பொண்ணு அவளை பழி வாங்குறதும் உனக்கு விளையாட்ட போச்சா? நம்ம மாயா எவ்வளவு மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறான்னு தெரியுமா உனக்கு? அவளோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அவளோட வலியும் வேதனையும் உனக்கு புரியும். ஆமா, நீ அவளை அறியாமலே ரொம்ப நாள் கழிச்சு மாயா தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில சொல்லிக்கலாம். அவ காலையில எந்திரிச்சா காளி மாதிரி தலையை விரிச்சு ஆடுவா. இப்பதான் அரை தூக்கத்துல இருப்பா. ஏய், என் பொண்ணை கஷ்டப்பட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். உனக்கு இப்ப பழி வாங்குறதா முக்கியமா? எனக்கு பழி வாங்குறத விட அவகிட்ட அடி வாங்காம இருக்கிறது தான் முக்கியம். அண்ணி, சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. மாயா என்கிட்ட எல்லா பிளானையும் சொல்லிட்டா. ஒரு விஷயத்தை ரெடி பண்ண சொன்னா நானும் ரெடி பண்ணிட்டேன். இதோ பாருங்க. என்னது இது? நீங்கள் என்னதான் சதி பண்ணாலும் விதி என் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அறிவு இது? அண்ணி, இது வந்து ஏய் அறிவு, இதெல்லாம் அவகிட்ட சொல்லாத. முதல்ல எடுத்து உள்ள வை. இந்த லூசு நேரா போய் செல்விக்கிட்டே சொல்லிடும். அறிவு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு சொல்ல, இல்ல நான் என் மண்டையை வெடிச்சிரும். பொறுத்திருந்து பாருங்க. செல்வி இன்னும் 24 மணி நேரத்துல காலி. அதுக்குண்டான பிளான் தான் இது. அப்போ செல்வி காலியா? செல்வி, செல்வி, வந்துட்டாயா ஆளு? செல்வி, சீதையை தேடி ராம வந்துட்டான் பாத்தீங்களா? செல்வி. என்னங்க இவன் தூங்கவே மாட்டானா? எப்ப பார்த்தாலும் செல்வி செல்வின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆண்டி, அங்கிள். சொல்லு சந்தோஷ். அங்கிள், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? ஏழு சந்தோஷ். ஆண்டி எங்க தூங்குவாங்க? என்னது? எந்த ரூம்ல ஆண்டி தூங்குவாங்கன்னு கேட்டேன். என் ஒய்ஃப் என் ரூம்ல தான் தூங்குவா. இது என்ன கேள்வி? அப்புறம் ஏன் அங்கிள் என் ஒய்ஃப் மட்டும் என் ரூம்ல தூங்க மாட்டேங்கிறா? கேட்டா மாயா ரூம்ல தூங்குறா, இந்த ரூம்ல தூங்குறா, அந்த ரூம்ல தூங்குறான்னு சொல்றீங்க. சந்தோஷ், ஆண்டி, செல்வியை முதல்ல என் ரூமுக்கு அனுப்புங்க.
என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இனிமேல இருந்து மாயாவும் செல்வியா நடிக்க மாட்டா, முத்து தான் இருக்கான். அவன் இந்த நேரத்துக்கு இவன் ரூமுக்கு அனுப்புனா இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? ஏய் வேற என்ன பண்றது? இப்போ முத்து மட்டும்தான் ஒரே சாய்ஸ். அவளை போய் கூப்பிடு. ஐயோ, வாங்கடி வாங்க, உங்களுக்கு தண்ணி காட்டுறேன். முத்து, ஏ முத்து, ஏ முத்து, எந்திரி. ஏய் முத்து, எந்திரி. முத்து, அறிவு பாத்தியா என்ன திமிரா தூங்கிட்டு இருக்கான்னு? நாய்க்கு வைக்கிற தகர தட்டு இப்போ பீங்காம் பிளேட்டா மாறிடுச்சு. தண்ணி குடிக்கிற அலுமினிய கிளாஸ் வாட்டர் பாட்டிலா மாறிடுச்சு. புது பெட்டு, புது பெட்ஷீட், பக்கத்துல அலாரம் டைம் பீஸ், வேலைக்காரிக்கு வந்த வாழ்வை பாத்தியா அறிவு? நம்ம அவளை ஓவரா தாங்கி பிடிக்கிறோம்ல, அதான் அவளுக்கு துளிர் விட்டு போயிடுச்சு. சீக்கிரம் எழுப்புங்க நீ. ஏய் முத்து, ஏய் முத்து. ஓ இவன் வேற இருடா. முத்து, ஏய் எந்திரடி. உங்களுக்கு தேவைன்னா வந்து என் காலை பிடிப்பீங்கல்ல, இனிமே நீங்க எல்லாரும் காலம் முழுக்க என் காலை பிடிக்க வேண்டியதுதான். அண்ணி, நான் அவளை அடிச்சு எழுப்பட்டுமா? நீ வேற அறிவு. அடிச்சா எங்கேயாவது கோச்சிக்கிட்டு நடிக்காம போயிட போறான். ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும். முத்து, முத்து, என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் ராஜாத்தி இல்ல, எழுந்துருமா, எழுந்துருமா. முத்து, எழுந்துருமா. மா, இன்னும் விடியவே இல்ல. நைட்ல நடிக்கிற வேலையெல்லாம் நம்மளால முடியாதுமா. போயிட்டு காலையில வாங்க. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாதடி முத்து, என் செல்லம் இல்ல. எனக்கு தூக்கம் வருதுமா. ஏய் அவன் செல்வி செல்வின்னு கத்திக்கிட்டே இருக்காண்டி. அதுக்கு நான் என்னமா பண்றது? இப்படி எல்லாம் சொன்னா எப்படிடி? நீ தானே செல்வியா நடிக்கணும், வேற யார் இருக்கா சொல்லு? பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு இப்பதான் வந்து படுத்தேன். இப்படி வந்து தூக்கத்துக்கு எடுக்கிறீங்களேம்மா. என் ராஜாத்தி இல்ல, இப்படி எல்லாம் சொல்லாதடி. சரிங்கம்மா, இவ்ளோ கெஞ்சுறீங்க, நான் போறேன். ஆனா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு நான் எந்த விதத்திலயும் பொறுப்பும் கிடையாது. மா கூப்பிடுறாருமா, நான் இப்ப என்னம்மா பண்ணட்டும்? ஏதாச்சும் பண்ணி தொலைடி. அவன் எப்படி கத்துறான் பாருடி. தயவு செஞ்சு செல்வியா போய் நடிடி. சரிம்மா. ஏய் இருடி இருடி இருடி. என்னம்மா? இப்படியே வா போற. நான் கொடுத்த நகையெல்லாம் எங்கடி வச்சிருக்க? பையில வச்சிருக்கேம்மா. அதையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. அப்படியே இந்த பூவை தரேன், உன் தலையில வச்சுக்கோ. இந்தா இது புடி. இப்போ சரியா இருக்காமா? அப்படியே செல்வி மாதிரியே இருக்கடி. செல்வி மாதிரி இல்லம்மா, நான் தான் செல்வி. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. மாயாம்மா குணமாகி வர வரைக்கும் நான் தான் செல்வி. இந்த வீட்ல எதுவும் தப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் வரேன்யா, நான் வரேம்மா. ஆட்டம் உங்க பக்கம் இருக்குடி, ஆனா ஆண்டவன் என் பக்கம் இருக்கான். இனிமேல் பாரு விளையாட்டம். சந்தோஷ், என்னாச்சு? பின்ன கீரைக்காரங்க மீன் விற்கிறத நான் பார்த்துருக்கேன். ரோட்ல போய் 4 வாட்டி கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுல என் கதை. என்ன? ஒரு வாட்டியும் செல்வி செல்வி நான் வந்து கூப்பிடணும். நான் 10 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ வருவ இல்ல? ஓ, அதுக்குதான் சார் கோமா இருக்காரா? ஆமா, நீ வர வர நம்ம பெட்ரூம்லயே தூங்க மாட்டேங்கிற செல்வி. இப்படி அரண்மனை மாதிரி இருக்கிற மாளிகையே உனக்கு தான் சொந்தம். அதெல்லாம் விட்டுட்டு நீ எங்க போய் தூங்குறன்னு எனக்கு தெரியலையே. இப்போ என்ன? நான் இனிமே மாயா ரூம்ல தூங்க கூடாது, இங்கதான் தூங்கணும், அப்படிதானே? சரி, நான் இங்கேயே தூங்குறேன்.
இப்ப சந்தோஷமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இப்படி பண்ணா நியாயமா வர கோபம் கூட வராது போல இருக்கே. நான் எதுவுமே பண்ணலையே. அதான் அதான் சொந்த வீட்லயே சுதந்திரம் இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? அதான் நாம 2 பேரும் வெளிநாடு போறதா நான் பிளான் பண்ணிட்டேன். வெளிநாடா? ஆமா செல்வி, வெளிநாடுனா எங்க? லண்டன். ஐயோ, நிஜமாவா சந்தோஷ்? ஆமா செல்வி, நிஜமா நம்ம 2 பேரும் போறோம். அது பெரிய நாடு தானே? இல்ல, அது ரொம்ப குட்டி நாடு. ஆனா நம்ம நாட்டே ஆண்டாங்க. ஆனா கடைசியில நம்ம நாட்டை விட்டே ஓடி போயிட்டாங்கல்ல. ஆமா, தப்பு செஞ்சவங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, கடைசியில அவங்க ஓடிதானே போய் ஆகணும். அப்புறம் எதுக்கு நாம அந்த நாட்டுக்கு போயாகணும்? அப்போ அவங்க நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ டூரிஸ்ட் விசா கொடுத்து அவங்க நாட்டோட அழக ரசிக்க கூப்பிடுறாங்க. அப்போ ஊரை சுத்தி பார்க்க போறோமா? இல்ல செல்வி, நாம பிசினஸ் விசால போக போறோம். இந்த ட்ரிப் பாதி பிசினஸ்க்காக, மீதி உனக்காக. நிஜமாவா?